ஓகே, இப்போ நம்ம ஸ்பின்னர் வந்து ரெடி ஆகிடுச்சு. நம்ம வந்து கிளாஸில் ஒரு ஆக்டிவிட்டியை பண்ணிக்கலாம். அது ரொம்ப சுத்தாது, கொஞ்சம் சுற்றும். ஏன்னா இதை நம்ம கடையில் வாங்கினா இன்னும் நல்லா சுற்றும். ஏன்னா இதை நம்ம வீட்டிலேயே மேக் பண்ணியிருக்கோம். கொஞ்சம் தான் சுற்றும். இப்போ சினைனா நமக்கு இந்த கண் கை இதெல்லாம் இருக்குல்ல, அதான் கரெக்டாக வந்துருச்சு. சினை பெயர் வந்து இதுக்கு வந்துருச்சு. அப்படின்னா நம்ம இந்த மாதிரி மேட்ச் பண்ணி விளாண்டுக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஆக்டிவிட்டி நீங்கள் உங்கள் ஸ்கூலு கிளாஸ் ரூமில் போய் செஞ்சு போய் வச்சிங்க அப்படின்னா ரொம்பவுமே சந்தோஷமாக இருப்பாங்க. நீங்களும் ரொம்ப சந்தோஷப்படலாம், நிறைய பாராட்டு வாங்கலாம். இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல் வீடியோஸ் பண்ணுறதுக்கு என்ன ஃபாலோ பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அந்த ஒரே ஒரு லைக் பட்டன் மட்டும்தானே ப்ரெஸ் பண்ணி விட்டு போயிடுங்க. நான் வந்து இந்த கட்டரில் தான் இருக்க போகிறேன். ஏன்னா கையில் எடுத்தால் ரொம்ப கை வலி எடுத்துக்கும். இந்த இடத்துல வந்து நமக்கு நல்லாவே வந்து பெயின் வந்துடும். இந்த மாதிரி கட்டரில் இந்த மாதிரி கார்ட்போர்ட் பீசஸ் மட்டும் நீங்கள் வந்து கட் பண்ணிக்கோங்க. கட்டரில் தான் நான் எப்பயுமே கார்ட்போர்ட் பீசஸ் எல்லாத்தையும் கட் பண்ணுவேன். ஏன்னா ஈஸியாக கட் ஆகிடும். அதுக்கு பேர் தான் கட்டர். இந்த மாதிரி ஈஸியாக வந்து நான் இப்போ அவங்க கூட பேசிகிட்டு இருந்தேன். இப்போ இது வரைக்கும் நான் கட் பண்ணதான். நாம் இப்போ வந்து இதை கட் பண்ணி முடிச்சிட்டோம். நீங்கள் பாருங்கள், இது வந்து இந்த சைஸில் இருக்கும். இப்போ நம்ம வந்து இது மேலே ஒட்டணும். இதை வந்து நம்ம இப்படி இது மேலே ஒட்டணும். இது வந்து இந்த பெரிய கார்ட்போர்ட்னால இந்த பேப்பரை நம்ம ஒட்டணும். இந்த 2 கலர் காம்பினேஷன் வச்சு தான் நான் வந்து இந்த கலர்ஸ் எடுத்தேன். உங்களுக்கு என்னென்ன கலர்ஸ் வேணுமோ நீங்கள் அந்த கலர்ஸ் எடுத்துக்கலாம். நான் வந்து இந்த கலர்ஸ் எடுத்துருக்கேன். இப்படி தான் நம்ம வந்துட்டு ஒட்டணும். நம்ம ஒட்டி எடுத்துக்கலாம். நான் வந்து ஃபெவிக்விக் போட்டு தான் ஒட்டுறேன். இந்த அவுட் பார்டர்லேயும் கொஞ்சம் சென்டரில் மட்டும் நம்ம விட்டு நம்ம வந்து ஒட்டி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி அவுட் பார்டரில் மட்டும் நான் கொஞ்சம் விட்டுக்கிறேன். இப்போ இதை நான் வந்து இந்த மாதிரி ஒட்டி எடுத்துக்கிறேன். கையிலேயே ஒட்டிக்கிச்சு. தான் கொஞ்சம் பயத்தில் அப்படியே எடுத்துட்டேன். ஃபெவிக்விக் யூஸ் பண்ணும்போது ரொம்ப கவனமாக யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் ஃபெவிக்விக் போட்டு ஒட்டாதீங்க. ஏன்னா ஃபெவிக்விக் போட்டு ஒட்டினா இந்த மாதிரி திட்டாக தெரியுது பிசுன்னு. ஃபெவிக்விக் அதோட ஒட்டிடும், நல்லா ஒட்டும். பட் ஆனால் இந்த ஃபெவிக்விக் வந்து அவ்வளோக்கு ஒட்டலை. நான் 2-3 தடவை போட்டு ஒட்டி அதுக்கப்புறம் தான் வந்து இது ஒட்டுச்சு. ரொம்ப நல்லா போட்டு தேர்க்க வேண்டியதாக இருக்குது. பட் ஃபஸ்ட்டுங்க ஒரு பேப்பரில் ஒட்டுனா எப்படி ஒட்டணும், இந்த மாதிரி கார்னர்ஸ்லலாம் தெரியவே கூடாது. ரொம்ப அசிங்கமாக தெரியுது. ஃபஸ்ட்டு இது எனக்கு ஐ டு நாட் லைக் திஸ்.
பாருங்கள். அதே மாதிரி நான் இதுக்கும் வந்து ஒட்டி எடுத்துக்கிறேன். இப்போ நான் அதுக்கு எப்படி ஒட்டணும் அதே மாதிரி இது கொட்ட போகிறோம். பட் ஆனால் இங்கே பாருங்கள், இப்போ இந்த கலருக்கும் தெரியுமான்னு தெரியல, ஒட்டி பார்க்கலாம். இந்த கலருக்கும் தெரியுது, நல்லாவே தெரியுது பாருங்கள். இந்த கலருக்கும் வந்து தெரியுது. ஸோ அதனால நான் ஃபெவிகால் போட்டு ஒட்டிக்கிறேன். பார்த்தீங்க அப்படின்னா இதுதாங்க ஃபெவிகால். நான் இந்த ஃபெவிகால் போட்டு தான் ஒட்ட போகிறேன். இதோட ரேட் வந்து 25 ருபீஸ் தான். இதை நம்ம இப்படி புஷ் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம அப்படியே ஸ்டிக் பண்ணிக்கலாம். இப்போ நான் உங்களுக்கு ஒட்டி காமிக்கிறேன் பாருங்கள். பட் ஆனால் என்ன, ஃபெவிகால் ஒட்டுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். இது வந்து நம்ம ஃபெவிகால் அப்படியே எடுத்து நல்லா வந்து இதை தேய்ச்சி விடணும். பாருங்க ஒட்டிடுச்சு. பட் ஆனால் இது இன்னும் நல்லா நம்ம ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்படியே ஒட்ட வச்சிடலாம். இந்த ஃபெவிகால் எவ்வளவோ பெட்டருங்க. இந்த ஃபெவிக்விக்கு இந்த ஃபெவிகால் எவ்வளவோ பெட்டர். என்கிட்ட இந்த ஃபெவிகால் இருக்குது, நெக்ஸ்ட் இந்த ஃபெவிக்விக் இருக்குது, நெக்ஸ்ட் இந்த ஃபெவிகம் இருக்குது, நெக்ஸ்ட் இந்த ஹாட் க்ளூஸ் இருக்குது. இதெல்லாம் தான் என்கிட்ட இருக்க கம்ஸ். இந்த கம்ஸில் உங்களுக்கு என்னென்ன கம் பிடிக்கும்னு கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதோட இதில் எதெல்லாம் ஒட்டுனா நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டிக்கும் அப்படின்றது சொல்லுங்கள். உங்கள் ஃபேவரட் கம்மை கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் என்னென்ன வீடியோஸ் போடலான்றதையும் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு ஒரு ஐடியா கூட இல்லை சுத்தமாக. நீங்கள் கமெண்ட் பண்ண தான் நான் வீடியோஸ் போடுவேன். உங்கள் கமெண்ட்ஸை பொறுத்து தான் நான் போடுற வீடியோஸ் இருக்குது. ரொம்ப முக்கியமான பொருள் எது தெரியுமா? இது தாங்க, இந்த ஆணி தாங்க. இந்த ஆணி தான் நமக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. எதுக்குன்னு நான் உங்களுக்கு கடைசியில் சொல்கிறேன். இந்த ஆணியை வச்சு தான் இப்போ நம்ம எல்லாத்தையுமே பண்ண போகிறோம். இந்த ஒரே ஒரு ஆணியால் அப்படி சுற்றலாம். ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கல்ல அந்த மாதிரி சுற்ற முடியும். வாங்க இப்போ அது எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். அது மாதிரி உங்களுக்கு பிளாக்கில் வந்து கோடு போட்டு காமிக்கிறேன். இதில் கோடு போடுற மாதிரியே தான் பெரிய அந்த அட்டையிலையும் அந்த சர்க்கிள்லையும் நம்ம வந்து கோடு போட்டு எடுத்துக்கணும். நான் வந்து இந்த மார்க்கரை வச்சு தான் வந்து கோடு போடுறேன். கொஞ்சம் அழகாக போட்டுக்கோங்க. நான் ஏதோ இப்போ அவசரத்தில் போட்டுட்ருக்கேன். ஓகே, இப்போ நம்ம இதுக்கு சூப்பராக கோடு போட்டுட்டோம். இதே மாதிரி தான் நான் இந்த பெரிய சர்க்கிளுக்கும் நான் வந்து கோடு போட்டிருக்கேன். இந்த பெரிய சர்க்கிளுக்கும் நான் இதே மாதிரி கோடு போட்டிருக்கேன். இந்த சின்ன சர்க்கிளுக்கும் நான் இதே மாதிரி தான் கோடு போட்டு எடுத்திருக்கேன். இல்லை சொன்ன மாதிரியே இப்படி நம்ம ஸ்பின் பண்ண முடியும். இப்போது அதுக்கு தான் இந்த ஆணி, இந்த நடுவில் வந்து அதை அப்படியே குத்திட்டு பின்னாடி வந்து ஃபெவிக்விக் போட்டு நம்ம அதை அப்படியே ஒட்டிடணும். அதுக்கு தான் அந்த ஆணி. பார்த்திங்களா, கரெக்டாக இருக்குது. இப்படி வச்சு நம்ம இந்த இடத்துல நான் என்னென்னலாம் எழுதணும்னு சொல்லி உங்களுக்கு எழுதி காட்டுறேன். அதே மாதிரி நம்ம வந்து எழுதிக்கலாம். புக்கில்
இப்போ இந்த இடத்துல நான் எடுத்திருக்கேன் பெயர்களை பற்றி தான் நம்ம என்ன ஆக்டிவிட்டி அப்படின்னா பெயர் சொல் அப்படின்றது இது எங்கள் கிளாஸ்லலாம் கொடுக்கல. இந்த 6th யாராச்சும் படிச்சுட்ருக்கீங்க, இந்த வீடியோ பார்க்குறவங்க யாராச்சும் 6th படிக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி நீங்கள் செஞ்சுட்டு போய் உங்கள் கிளாஸில் கூட நீங்கள் வைக்கலாம். ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். பெயர் சொல் அப்படின்றது தான் வந்து இதோட டாப்பிக்கே. ஓகே, இந்த இடத்துல நான் ஒவ்வொரு பெயராக நல்லா பிக் லெட்டரில் எழுதிக்கிறேன். என்னென்ன பெயர்னு பார்க்கலாமா? பொருட்பெயர், இடப்பெயர், காலப்பெயர், சினைப்பெயர், பண்பு பெயர், தொழிற்பெயர். இந்த மாதிரி 6 பெயர்கள் இருக்கு. என்னென்ன பெயர்னு சொல்லிட்டா? பொருட்பெயர், இடப்பெயர், காலப்பெயர், சினைப்பெயர், பண்பு பெயர், தொழிற்பெயர். இந்த 6 பெயரும் தான் நம்ம இப்போ ஒரு ஆக்டிவிட்டியாக பண்ண போகிறோம். இது எனக்கு ஸ்கூலில் ஆக்டிவிட்டியாக தான் கொடுத்தாங்க. உங்களுக்கு தெரிஞ்சது ஆக்டிவிட்டியாக பண்ணிட்டு வாங்க இதுக்கு அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ஒரு ஐடியாஸ் தோணுச்சு. இந்த ஐடியா தான் இது. இப்போ இதில் நம்ம என்ன எழுத போகிறோம், என்ன எழுத போகிறோன்னு பார்க்கலாமா? இதுக்கு வந்து பொருட்பெயர்னா என்ன, இடப்பெயர்னா என்ன, காலப்பெயர்னா என்ன, சினைப்பெயர்னா என்ன, பண்பு பெயர்னா என்ன, தொழிற்பெயர்னா என்ன, அப்படி தான் வந்து எழுத போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு பொருட்பெயருக்கு நம்ம இப்போ என்ன எழுத போகிறோம் அப்படின்னா மரம். மரம்ன்றது ஒரு பொருளோட பேரை குறிக்கிறது தான் வந்து பொருட்பெயர். செடி, மயில், பறவை. இதெல்லாம் பொருட்பெயர். என்னென்ன? மரம், செடி, மயில், பறவை. இது எல்லாமே வந்து பொருட்பெயர். இப்போ நம்ம இதை வந்து மாற்றி எழுத போகிறோம். இப்போ வந்து நம்ம சினைப்பெயர் எழுதலாம். நம்ம பாடி பார்ட்ஸை குறிக்கிறது தான் சினைப்பெயர். பாடி பார்ட்ஸ் என்னென்ன? கண், கை, இப்போ நம்ம ஒரு ரூட்டோட பாடி பார்ட்ஸ் அதை நம்ம குறிக்கிறதும் பாடி பார்ட்ஸ்னால் ரூட்டில் இருக்க ஒரு பிளான்ட்டோட பாடி பார்ட், ரூட்டுன்னு சொல்லிட்டேன். கண், கை, இலை, கிளை, காது, வேற என்ன இருக்கு? கால். இது எல்லாமே சினைப்பெயர். நெக்ஸ்ட்டு இடப்பெயர். இடப்பெயர்னா இப்போ ஒரு இடத்தை குறிக்கிறது. இப்போது சென்னை அப்படின்றது ஒரு ஊர், அது ஒரு இடம். அந்த இடத்தை குறிக்கிறது தான் இடப்பெயர். சென்னை, பள்ளி, பூங்கா. சென்னை, பள்ளி, பூங்கா இது எல்லாமே இடப்பெயர்.
ஒரு இடத்தை குறிப்பது இடப்பெயர். இப்போது தொழிற்பெயர். தொழிற்பெயர்னா நாம் என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறோமோ அதோட பேர் எல்லாமே தொழிற்பெயர். படித்தல், ஆடுதல், நடத்தல். இப்போது ஒரு மேம் வந்து டீச் பண்ணுறாங்கன்னா அதுக்கு பேர் தான் நடத்தல். லெசன் டீச் பண்ணுறாங்க இல்லை ஏதோ ஒன்று டீச் பண்ணுறாங்க அப்படின்னா நடத்தல். தொழிற்பெயர் படித்தல், ஆடுதல், நடத்தல் இதெல்லாம் தான் தொழிற்பெயர். நம்ம பண்ணுற ஆக்டிவிட்டீஸை குறிக்கிறது தொழிற்பெயர். இப்போது நம்ம பண்பு பெயர். இப்போது ஒரு ஷேப்ஸ் குறிக்கிறது இல்லை கலர்ஸ் குறிக்கிறது தான் பண்பு பெயர். வட்டம், சதுரம், இப்போ நன்மை அப்படின்றது பண்பு தான். நம்ம என்னென்ன பண்பு பண்ணுறோம் அதுதான். செம்மை, செம்மைக்கு எனக்கு மீனிங் தெரியல. நன்மை, நாம் ஒரு நன்மை பண்ணுறோன்னா அது பண்பு பெயர். பண்பு பெயர்னால் நாம் ஒரு கலரை குறிக்கிறது, அப்புறம் வடிவத்தை குறிக்கிறது. நாம் பண்ணுற ஆக்டிவிட்டீஸ் தவிர நம்மக்கிட்ட என்னென்ன குணங்கள் இருக்கோ அதெல்லாம் பண்பு பெயர். வட்டம், சதுரம், செம்மை, நன்மை. இன்னும் ஒன்றே ஒன்று இருக்கே, காலப்பெயர். காலப்பெயர் அப்படின்னா நிமிடம். ஒரு நிமிஷத்தை குறிக்கிறது, நேரத்தை குறிக்கிறது, நாள் குறிக்கிறது, மாதம் குறிக்கிறது, வாரம் அப்படின்றதெல்லாம் குறிக்கிறது தான் காலப்பெயர். வாரம், ஆண்டு. ஆண்டுன்றது ஒரு வருடம். சித்திரை அப்படின்றது ஒரு மாதம். ஓகே, நிமிடம், நாள், வாரம், ஆண்டு, சித்திரை. காலப்பெயர் என்பது நாள், வாரம், மாதம், ஆண்டு, நேரம் இதெல்லாம் குறிக்கிறது தான் காலப்பெயர். இப்போ நாம் இதுலேயும் எல்லாத்தையுமே முடிச்சாச்சு. இப்போ ஃபைனல் டச்சாக நம்ம ஒன்று பண்ண போகிறோம். பண்ணி வச்சோம் வாங்க, அது நெக்ஸ்ட் இதை மாதிரி ஒரு பண்ணி வச்சோம். இப்போது இதுக்கு ரெண்டுத்துக்கும் நடுவில் நாம் இப்போ ஒரு ஓட்டை போடணும். அது நானே வச்சு நான் ஓட்டை போட போகிறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சரி ஒரு ஓட்டை தான் நம்ம இப்போ போடணும். கீழே உழுவுது, எப்படி தான் ஓட்டை போடுறதுன்னு எனக்கு தெரியல. அவ்வளோதான், இதுக்கு நான் வந்து ஓட்டை போட்டுட்டேன். ஓட்டை போட்டுட்டேன். நான் அதுக்கு போட போகிறோம். சின்ன அட்டையாக இருந்ததுனால நான் அதுக்கு சின்ன ஆணியாக எடுத்தேன். இது பெரிய அட்டையாக இருக்குது, ஸோ கொஞ்சம் பெரிய ஆணியாக தான் வேணும். ஃபஸ்ட் நம்ம ரெண்டுத்துலேயும் ஓட்டை போட்டோம் அப்படின்னா நம்ம ஓட்டை போடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம ஒரு தடவை குத்தி குத்தி எடுக்கணும். அவ்வளோதான், முன்னாடி ஓட்டை வந்துடுச்சு. இதுலேயும் அந்த ஓட்டை வந்துடுச்சு. பின்னாடி விட்டால் நம்ம வந்துட்டு பண்ணணும். ஓகே, இப்போ நான் வந்து இதில் விட்டுக்கிறேன். வேணாம், ஃபஸ்ட்டு இதை நான் ஃபஸ்ட்டு நான் இதை விட்டுட்டு அதுக்கு அடுத்தது இதில் விட்டோம் அப்படின்னா நமக்கு கரெக்டாக ரெடி ஆகிடும். இப்போ இதை நம்ம வந்து ஸ்பெண்ட் பண்ணலாம். நான் வந்து ஃபெவிக்விக் போட்டு ஓட்டணும். நல்லா இருக்குல்ல? இது மாதிரி ஃபெவிக்விக் போட்டு ஓட்டிக்கோங்க, இப்போ தான் கொஞ்சம் நல்லா நிற்கும்.
ஃபஸ்ட்டு சொன்னேன் ஃபெவிக்விக் ரொம்ப ஒஸ்ட்டு தாங்க, ரொம்ப ஒஸ்ட்டு தாங்க. பட் ஆனால் இது எல்லாத்துலேயுமே ஃபெவிக்விக் வந்து ஒஸ்ட் ஆகிடாது. நல்லா ஸ்ட்ராங்கஸ்ட்டாக ஒட்டுற கம்மும் ஃபெவிக்விக் தான். ஃபெவிக்விக் தான் நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டுது. பட் ஆனால் இப்போ என்கிட்ட ஃபெவிக்விக் இல்லை, தீர்ந்து போயிடுச்சு. மறுபடியும் இப்போ நான் வந்து புதுசு தான் வாங்கியிருக்கேன். இப்போ தான் போய் வாங்கிட்டே வந்தேன். இப்போ வீடியோக்காக தான் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ தான் வந்து ஃபெவிக்விக் தீர்ந்து போகணும். எல்லாமே என்னோடய நேரம் தான். நல்லாவே வந்து ஒட்டிக்கலாம். ஒரு தடவை இந்த மாதிரி திறந்து பார்க்கணும். இதில் ஓட்டையே உழுவல. அப்போ அதனால் மாதிரி ஒரு ஊசி வச்சு சும்மா லைட்டாக குத்தி எடுத்தால் ஒட்டிக்கும். நம்ம கையிலையும் நல்லாவே ஒட்டிக்கும். ஓகே, இப்போ நம்ம இதில் விட்டால் நல்லா அப்படியே பிடிச்சிக்கும். பார்த்தீங்களா, நல்லாவே பிடிச்சிக்கிச்சு. இப்போ நம்ம ஸ்பின்னர் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம கிளாஸில் ஒரு ஆக்டிவிட்டியை பண்ணிக்கலாம். அது ரொம்ப சுத்தாது, கொஞ்சம் சுத்தம். ஏன்னா இதை நம்ம கடையில் வாங்கினா இன்னும் நல்லா சுத்தம். ஏன்னா இதை நம்ம வீட்டிலையே மேக் பண்ணியிருக்கோம். கொஞ்சம் தான் சுத்தம். இப்போ சினைனா நமக்கு இந்த கண்ணு கை இதெல்லாம் இருக்குல்ல, தான் கரெக்டாக வந்துருச்சு. சினை பெயர் வந்து இதுக்கு வந்துருச்சு. பார்த்திங்க அப்படின்னா நம்ம இந்த மாதிரி மேட்ச் பண்ணி விளாண்டுக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஆக்டிவிட்டி நீங்கள் உங்கள் ஸ்கூலு கிளாஸ் ரூமில் போய் செஞ்சு போய் வச்சிங்க அப்படின்னா ரொம்பவுமே சந்தோஷமாக இருப்பாங்க. நீங்களும் ரொம்ப சந்தோஷப்படலாம், நிறைய பாராட்டு வாங்கலாம். இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல் வீடியோஸ் பண்ணுறதுக்கு என்ன ஃபாலோ பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அந்த ஒரே ஒரு லைக் பட்டன் மட்டும்தானே ப்ரெஸ் பண்ணி விட்டு போயிடுங்க.